போக்குவரத்து ஊழியர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நாளை காலையில் முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். போக்குவரத்து துறை ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக அதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தொடர்ந்த வழக்கின் விசாரணையை நாளை காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. வழக்கிற்கான எண்ணிடம் உள்ளிட்ட அந்த நடைமுறைகள் பணிகள் முடியாததால் விசாரணையை நாளை எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அறிவித்திருக்கிறது. போக்குவரத்து துறை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் PR ராமன் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் ஆஜராகி பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் போக்குவரத்து துறை ஊழியர்களுடைய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்களினுடைய அத்தியாவசிய சேவைகள் சட்டத்தின் அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும், அவர்களை உடனடியாக பணிக்கு திரும்ப நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும், போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும், இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த வழக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் முறையிட்டார். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி இது தொடர்பான வழக்கு எண்ணிடம் உள்ளிட்ட மனு தாக்கல் உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளையும் முடிக்கப்படும் பட்சத்தில் வழக்கை பிற்பகல் எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். ஆனால் பிற்பகல் வழக்கு எண்ணிடம் நடைமுறைகள் மற்றும் மனு தாக்கல் உள்ளிட்ட நடைமுறைகள் முடியாததால் வழக்கினை இறுதி வழக்காக அந்த பணிகள் முடிக்கும் பட்சத்தில் வழக்கினை இறுதி வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். ஆனால் இன்று மாலை வரை வழக்கினுடைய அந்த நடைமுறைகள் அனைத்தும் முடிவடையாததால் வழக்கினுடைய விசாரணையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டது. அப்போது நீதிபதி வழக்கினுடைய அந்த எண்ணிடம் நடைமுறைகள் முடிக்கும் பட்சத்தில் நாளை காலை இந்த வழக்கை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அனுமதி அளித்து ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டிருக்கின்றார்.